தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் கண்ணீரை துடைத்து துக்கத்தை ஆனந்த களிப்பாக மாற்றி உன்னை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜா கடுமையான மரண படுக்கையிலிருந்து அற்புதமாக மீண்டு வந்த போது தன்னுடைய வேதனைகளை தேவன் எப்படி மாற்றி போட்டார் என்று பாடிய பாட்டுத்தான் இந்த 30ஆம் சங்கீதம். அதே போல இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கடுமையான மரண படுக்கைக்கு ஒப்பாக காணப்படும் துக்கமும் கண்ணீரும் நிரந்தரமா அல்லது என்றாவது ஒரு நாள் மாறி சந்தோஷத்தை கண்டுவிடுவேனா என்று நீங்கள் கலங்குகிறீர்களா? அன்று அன்னாளின் துக்கத்தை மாற்றி தேவன் அவளை சந்தோஷத்தால் ஆசீர்வதித்தது போல இன்று உங்கள் வேதனைகளையும் அவர் ஆனந்த களிப்பாக நிச்சயமாகவே மாற்றுவார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து என்றென்றும் நிலைத்திருக்கும் தெய்வீக சந்தோஷம் மற்றும் சமாதானம் உங்கள் இல்லத்தில் மிக வல்லமையாக கடந்து விரைவாக வரப்போகிறது. ஆகவே இனி நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் கண்ணீர் துக்கங்களை எல்லாம் தமது அபிஷேகத்தால் ஆனந்த களிப்பாக மாற்றி உங்களை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாக்கும் ஆவியானவரே, என் கண்ணீர் துக்கங்களை ஆனந்த களிப்பாக மாற்றி என்றென்றும் நிலைத்திருக்கும் தெய்வீக சந்தோஷத்தால் என்னை நிரப்பி ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.